அறிவிப்பாளர் சவுக் சங்கர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு எப்படி எல்லாம் தொல்லை கொடுத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். வீட்டினுள் மலத்தை கொட்டி சாக்கடை தண்ணீரை ஊற்றி வீட்டுக்குள்ள பண்ட பாத்திரங்கள் உடைக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஆட்சி, வெட்கக்கெட்ட ஆட்சி திமுக எல்லாம் பார்க்க முடியும். ஸ்டாலின் அவர்களே, தன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்காக, தன் கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்காக இப்படிப்பட்ட இழிவான செயலில் ஈடுபட்ட முதலமைச்சர், நாங்க கூட்டணி வச்சா நீங்களாம் ஏன் பதறீங்க? அறிவாலயம் முதல் மாடியில ரெய்டு நடக்குது. இன்றைக்கு ஈடியும் வருமான வரித்துறையும் விரட்டி விரட்டி உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. எங்க கூட்டணியில பல கட்சிகள் சேர்க்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் அப்பொழுது அண்ணா திமுக எவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் உணர வேண்டும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கின்ற போது கூட மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நிருபர்களை சந்தித்து பேட்டி அளிக்கின்ற பொழுது குறிப்பிட்டார், அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அண்ணா திமுக கட்சி தான் தலைமை தாங்கும் என்று சொன்னார். அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். ஸ்டாலின் பதறுகிறார். அவர் எண்ணினார் அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்காது என்று எண்ணினார். அவருடைய எண்ணெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அது மட்டுமல்ல, ஏதோ பேசுகின்றார்கள் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள். நாங்க கூட்டணி வச்சா நீங்களாம் ஏன் பதறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சில கட்சிகள் சொல்லுகின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக நாங்கள் வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே பாரதிய ஜனதா இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணியிலே திமுக என்ற மக்கள் விரோத ஆட்சியை அகற்றக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். அறிவாலயம் முதல் மாடியில ரெய்டு நடக்குது. அறிவாலயம் கீழ்த்தளத்துல அடித்தளத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை மிரட்டி கூட்டணியை அமைத்தார்கள். அப்படி எங்களுக்கெல்லாம் இல்ல, அப்படி நிர்பந்தம் இல்ல. இரண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியோடு அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி. அது மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட தான் அண்ணா திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது, நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலை துறையிலே முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு தொடர்ந்தீங்க. அந்த வழக்கை நான் சந்தித்து உச்ச நீதிமன்றம் சென்றது, மீண்டும் உயர் நீதிமன்றம் வருகின்ற பொழுது அந்த வழக்கை தொடர்ந்த உங்களுடைய கட்சி சேர்ந்த அமைப்பு செயலாளர் RS பாரதி அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வேன் என்று சொன்னார். ஆனால் அதை மறுத்தேன். நான் இந்த வழக்கை நடத்துவேன் என்று சொன்ன கட்சியினுடைய தொண்டனாக இருக்கின்றேன். உங்களை போல உச்ச நீதிமன்றம் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கின்றது, இன்னைக்கு அமைச்சரா தொடர வேண்டுமா வேண்டாமா என்று. அப்பொழுது கூட அந்த அமைச்சரை நீக்கவில்லை. ஆனால் என் மீது நீ குற்றம் சுமத்தினீர்கள், நீதிமன்றத்தின் மூலமாக நிரபராதி என்று நிரூபித்தோம். அண்ணா திமுக யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை வருமோ என்று அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கின்ற காட்சியை சட்டமன்றத்தில் நாங்கள் பார்த்தோம். ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈடி பார்த்தோ வருமான வரி பார்த்தோ பயப்படல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட அத்தனை பேருமே கடந்த 4 ஆண்டுல கொள்ளையடித்த பணத்தை, ஊழல் செய்த பணத்தை மறைத்த காரணத்தினாலே இன்றைக்கு ஈடியும் வருமான வரித்துறையும் விரட்டி விரட்டி உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் பயத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் இன்றைக்கு மிரட்டப்படவில்லை. மகிழ்ச்சியோடு தான் நாங்கள் கூட்டணி அமைத்தோம். அது மட்டுமல்ல, 2 ஆண்டுக்கு முன்பு திரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இடம்பெற்ற அப்போது நிதி அமைச்சராக இருந்த திரு பல்வேல்ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை ஆடியோ மூலமாக தெரிவித்தார். அது வலைதளங்களில் எல்லாம் வேகமாக பரவியது. அப்பொழுது அவர் குறிப்பிட்டது, திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும்
சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கின்ற செய்தியை வெளியிட்டார். இதுவரைக்கும் முதலமைச்சரிடமிருந்து பதில் வரல. ஊழல் செய்த பணத்தை என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. ஆகவேதான் ஈடியும் வருமானத்துறையும் கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அமைச்சர்கள். அதோட இன்னைக்கு 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். ஒருவர் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக எச்சரிக்கை விடுத்ததின் காரணமாக ஒருத்தர் ராஜினாமா செய்திருக்கின்றார். மற்றொருவர் பெண்களை கொச்சைப்படுத்திய காரணத்தினாலும் சைவ வைணவ அவருடைய மனதை புண்படுத்துகின்ற விதமாக பேசிய காரணத்தினால் இன்றைய தினம் 2 அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரைக்கும் விவரமானவர்கள், அறிவுபூர்வமானவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். உங்களுடைய செயல்பாட்டை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே இன்னொன்றையும் சொல்லுகிறார். இன்றைய தினம் பத்திரிகை சுதந்திரம் பாரதிய ஜனதா ஆட்சியிலே வரி போய்விட்டது என்று பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி இவரு பேசுறாரு. வெக்கக்கேடானது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல சவுக் சங்கர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு எப்படி எல்லாம் தொல்லை கொடுத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். திமுக பற்றி, திமுக அமைச்சர்களை பற்றி அவர் வலைதளம் மூலமாக, யூடியூப் மூலமாக கருத்தை தெரிவித்த ஒரே காரணத்திற்காக அடையாளம் தெரியாத பல பேரை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து, அவர் தாயார் தனியாக இருக்கின்ற பொழுது வீட்டினுள் மலத்தை கொட்டி சாக்கடை தண்ணீரை ஊற்றி வீட்டுக்குள்ள பண்ட பாத்திரங்கள் உடைக்கப்பட்டு கொள்ளையடித்த காட்சி ஊடகத்திலே பார்த்தோம். இப்படிப்பட்ட ஆட்சி, வெட்கக்கெட்ட ஆட்சி திமுக எல்லாம் பார்க்க முடியும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாது. முதலமைச்சருக்கு, ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்க வேண்டும். தன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்காக, தன் கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்காக இப்படிப்பட்ட இழிவான செயலில் ஈடுபட்ட முதலமைச்சர் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை மட்டும் நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபட்டுகின்றேன். இன்னைக்கு அண்ணா திமுக பத்தி பல முறை சொல்லிட்டு இருந்தார். திமுக என்றாலே ஊழல் கட்சி, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இந்த மூன்றுக்கும் முத்தாக விளங்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். நாட்டிலேயே பல அரசாங்கம் இருந்தது, ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். திரு ஸ்டாலின் அவர்களே மறந்து விட வேண்டாம். இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு, அமைச்சர்கள் இனிமேல் கோட்டைக்கு போக வேண்டாங்க, இனிமேல் மாவட்டத்துக்கு போய் தொகுதி தொகுதியா போறீங்க. அங்க போய் என்ன செய்ய போறீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? மக்களுக்கு, மக்களை சந்திக்கக்கூடிய அளவிற்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தி இருக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. மக்களை ஏமாற்றுவதிலே தந்திரம் கொண்டவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். அதோட இன்னைக்கு ஊடகத்தில் பார்த்தாலும் சரி, பத்திரிகையில பார்த்தாலும் அண்ணா திமுகவை தான் பெரும்பாலும் விமர்சனம் செய்யறாங்க. ஏதோ ஓரளவுக்கு ஊடக நண்பர்களாம் எங்களையும் கொஞ்சம் காட்டுறீங்க, பரவாயில்ல, வாழ்த்துக்கள், நன்றி. ஊடக நண்பர்களும் பத்திரிகைகளும் நடுநிலையுடன் தாங்கள் இருக்க வேண்டும், எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. தவறான செய்திகளை, மக்களுடைய பிரச்சனையை, நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற நடப்பை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற கருத்து பத்திரிகையில், ஊடகத்தில் வந்தால்தான் இந்த அரசாங்கம் திருந்தும். அதற்காக நாங்கள் வெளிப்படையாக பேசுகிறோம். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் எப்படியெல்லாம் எங்களை பற்றி விமர்சனம் செஞ்சீங்க, நாங்க ஏதாவது உங்களை கேட்டோமா? அப்புறம் எதிர்கட்சியை வந்த பிறகு 4 ஆண்டு காலம் விமர்சனத்துக்கு ஆளானோம். கிட்டத்தட்ட நான் முதலமைச்சர் ஆனதிலிருந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற வரை என்னை பற்றி பேசுவது, எங்க கட்சியை பற்றி பேசுவது, எங்க கட்சி நிர்வாகிகளை பற்றி பேசுவதுதான் அதிகமா இருக்குது. அண்ணா திமுக கட்சியில ஊடகத்துக்கு பத்திரிகை வேலை இல்லாத போட்டு, வேலை இல்லாம போயிடுமாட்டு. தினந்தோறும் பாருங்க, இந்த தினகரன் பத்திரிகை இருக்குது, பீட்டர் மாமான்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பீட்டர் மாமாவை அந்த பகுதி பார்த்தீங்களா அண்ணா திமுக பத்தி தான் போடுவாங்க. பரவாயில்ல, பணம் இல்லாம விளம்பரம் செய்யறீங்க, நன்றி. எவ்வளவு நாட்டில் பிரச்சனை இருக்குது, எங்களை எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே போட்டுக்கிட்டு இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மக்கள் இந்த பொய்யை நம்பிக்கிட்டு இருப்பாங்க? ஆகவே பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் உண்மை செய்தி வெளியிடுங்க, அப்பொழுதுதான் மக்களிடத்தில் உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதுபோல ஒரு சில பத்திரிகைகள் வேண்டும் என்ற திட்டமிட்டு தவறான செய்தி வெளியிடுறது. அண்ணா திமுக பிரமுகர் சொன்னார் ஒரு பத்திரிகை, இன்னொரு பக்கம் இன்னொரு பத்திரிகை அண்ணா திமுகவில் இப்படி ஒரு கோஷ்டி. இன்னைக்கெல்லாம் இடமே இல்ல. பத்திரிகையாளர்களே, ஊடகர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேர்பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை எண்ணி எண்ணி பார்த்து
செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் அண்ணா திமுக இயக்கம்.